எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வக்கீல் பாட்டியா? என்ன கணப்பா அது? உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு தானே நான் இந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஏன் தேவையில்லாம கண் கலங்குறேன்? என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம்லாம் பார்த்தா. நான் உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணப்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சதுரங்க ஆடும்போது நீ அடிக்கடி சொல்லுவியே, நம்ம காய் விழுறத பத்தி கவலைப்படக்கூடாது, நம்மளுடைய குறியெல்லாம் ராஜா மேல தான் இருக்கணும்னு. நானும் இப்போ அதை தான் சொல்றேன். சுந்தரத்துக்கு எதிராக விளையாடுற விளையாட்டுல நான் வெறும் காய் தான். நீ அந்த சுந்தரத்தை பழி வாங்குறதுலயே குறியாயிரு. என்னை பத்தி கவலைப்படாத கண்ணப்பா. உன்னை பார்க்குறப்போ அவங்கள பழி வாங்கணுங்கிற வெறி அதிகமாயிட்டு இருக்கு பார்த்தா. உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களே, நான் சும்மா விட்டு போறேன்னு நினைக்காத. கண்ணப்பா, நான் இந்த ஜெயிலில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேதனையாவே தெரியல. ஏன் தெரியுமா? 28 வருஷம் 28 வருஷம் கண்ணப்பா, நீ பட்ட வேதனையோட இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இத்தனை வருஷம் கூட இருந்து நான் இதை கூட செய்யலன்னு வச்சுக்க, நட்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் கண்ணப்பா. தெரியும் பார்த்தா, நீ எனக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அது சரி, போலீஸ் ஒன்று பிடிச்சப்போ ரொம்ப அடிச்சாங்களா? சொல்லு பார்த்தா. பார்த்தா, உனக்கு வீழ்ந்த அடி வேணா நீ மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. அதுக்கான காரணம் அந்த கண்ண. அவன் தான் என்னோட அடுத்த குறி. அவனுக்கு நான் கொடுக்குற மரண தண்டனையிலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் சாவு என் கையால தான் நடக்கும். இது சத்தியம் பார்த்தா. அடுத்த முறை நான் சந்திக்கும் போது நல்ல செய்தியோட சந்திக்கிறேன் பார்த்தா. சரி கண்ணப்பா, வரேன். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், குடிச்சு வாழ ஒண்ணு துண்ணு வாழ ஒண்ணு. அண்ணே, என்னது ஏன் ரூமுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க? பின்னண்ணா, வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி வெளியே போயிட்டா, இவோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டா. உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, குடிச்சிட்டே இருப்பீங்க. 1000 கவலை என் தலைக்கு மேல இருக்கு தெரியுமா? டக்குன்னு நீயும் ஒரு லார்ஜ் அடி, எல்லாம் சரியா போடும் உனக்கும். விளையாடாதீங்க. உங்களே குடிக்கூடாதுன்னு சொன்னா நான் குடிக்கணுமா? நானே உன்னை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ ருக்குவை 3 மாதம் பெங்களூர் அனுப்பிச்சிக்கிறல்ல, 3 மாதம்ன்றது 3 லார்ஜ் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு தீந்துரும். அதுக்குள்ளே நீ என்ன பெருசாக சாதிச்சிருவ நீ? 3 ரவுண்டுங்கிறத அவ்வளோ சாதாரணமாக சொல்லாதீங்க. பிள்ளையார் கூட பார்வதி பரமசிவனை 3 ரவுண்டு தான் சுற்றி வந்தார். உலகத்தை சுற்றி வந்த மாதிரி அது. அதே மாதிரி 3 மாசத்துல நான் நிறைய விஷயம் சாதிப்பேன். என்ன கண்ணப்பன் எங்கேன்னு என்கிட்ட கேட்டுட்டு வந்து சண்டை போட்டு நான் அடிச்சுட்டு போயிட்டான். அதை ருக்மணியும் பார்த்தா. ருக்மணியோட மனசுலேருந்து கண்ணனை கலப்பறதுக்கு இதான் அஸ்திவாரம். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவே அவள் ஏனோ தானே தான் பழகிட்டு இருக்கா. பாருங்க, கண்ணனை டோட்டலாக காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வந்துடுவேன். நீங்களும் காலி பண்ணணும். தோ பாரு, டப்புன்னு காலி பண்ணுறேன். இதை சொல்லலை, நீங்கள் வேலையை காலி பண்ணணும். கண்ணன் கடைக்கு இனிமேல் போக வேண்டாம். நீங்கள் வேலையை விட்டுருங்க, நிறுத்திடுங்க. வேலையை விடணுமா? என்னத்துக்கு? அவன் ஏற்கனவே என் மேலே கடுப்பாக இருக்கான். அவனே உங்களை அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீங்களே வேலையை காலி பண்ணுறது தான் நல்லது. அதான். என்னப்பா நீ இப்படி சொல்கிற? பொண்டாட்டியை வேற ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. வேலையும் போச்சுன்னா வேற எந்த வேலையும் இருக்காது. வீட்டில் உட்காந்து பகலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். தண்ணி அடிக்கிறதுக்கு துட்டு வேணும். யார் தருது எனக்கு துட்டு? நான் கொடுக்குறேன். 5000 ரூபாய் மாதம் போதுமா? 5000 ரூபாய் கொடுக்குறியா? 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், சரசும் இருக்கும், பர்மனெண்ட்டாக பெங்களூர்லேயே இருந்துடலாம். அடிக்காதப்பா.
என்ன ஸ்ரீ லெட்ஜர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க? இது லெட்ஜர்ஸ் இல்ல, பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதை கார்த்தால பார்த்துக்கலாமே ஸ்ரீ, எதுக்கு இப்போ? காலையில ஆஃபீஸ் போற டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ராகவன். ஏன் ராகவன், இதுல 20,000 ரூபாய் செல்ஃபோன் போட்டு ட்ரா பண்ணிருக்கீங்க. என்கிட்ட என்னன்னு சொல்லவே இல்லை. அது வந்து அது அது இல்லை ஸ்ரீ, நான் போய் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். நம்ம மாப்பிள்ளை கேஸ் விஷயமா லாயர் கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அதான் அப்பா வந்தோடனே கேட்டு பேங்க்கில் போட்டலாம் ஸ்ரீ. என்ன ராகவன், இந்த விஷயத்துக்காக அப்பா போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? கோதை யாரு? உங்க தங்கச்சி. அவளுக்காக பணம் செலவு பண்றது போய் திருப்பி கேட்பீங்களா? இல்லை, இது ஆஃபீஸ் பணமாச்சே. இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பணத்துல உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இது கோதை விஷயம் வேற. அவளுக்காக செலவு பண்றதுல ஒரு தப்பும் இல்ல. இன்னும் நீங்க எவ்வளவு பணம் வேணா எடுத்துக்கோங்க. பாவம் கோதை, குழந்தை பிறந்தது கூட பார்க்க முடியாம ராஜா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவளுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ராகவன். அதுல போயிட்டு கணக்கு பார்க்க கூடாது. ஆமா ராகவன், லாயர் ராஜா கேஸ் விஷயமா ஏதாவது பேசினாரா? நல்ல பாசிட்டிவாக தான் சொன்னார். எப்படி இருந்தாலும் இந்த கேஸில் வின் பண்ணி மாப்பிள்ளையை வெளில கொண்டு வந்துடுறேன்னு சொன்னார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவன். ராஜாவை வெளியே கொண்டு வர நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நாம பண்றோம். அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் ஸ்ரீ. இந்தாங்க, பால் குடிங்க. காலையில போன உடனே சௌந்தர்யா கிட்ட சொல்லி இந்த 20,000 ரூபாவை மிஸ்டர்ஸ் அக்கௌண்ட்ல போட சொல்லுங்க. இதுக்குதான் எதுவும் சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் எதையும் நினைக்க கூடாதுங்கிறது. குடிங்க. நீ படுத்துக்கோ ஸ்ரீ. குட் மார்னிங் சார். சே குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். ஏன்பா வேலைக்கு வர நேரமா அது? சாரி சார். இந்தாங்க. என்னது இது? இது என் ராஜினாமா கடிதம் சார். நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். ஏன் வேற எங்கேயாவது நல்ல வேலை கிடச்சிருச்சா? இல்லை சார். பின்ன என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து எனக்கும் கண்ணன் சாருக்கும் தான் சார் பிரச்சனை. கண்ணனுக்கு உனக்கும் பிரச்சனையா? என்னப்பா? ஆக்சுவலாக எனக்கும் கண்ணன் சாருக்கும் டைரெக்டாக பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது சார். கண்ணன் சாருக்கும் அரவிந்த் சாருக்கும் பிரச்சனை. அதனால் எனக்கும் கண்ணன் சாருக்கும் எங்கே பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார். என்னப்பா அது? அரவிந்த் கிருஷ்ணாவும் கண்ணனும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால தானே உனக்கே வேலை போட்டு தரதா கண்ணன் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சார். இந்த ரங்கநாதன் பொண்ணு ருக்கு இருக்காங்க இல்லை சார், அவங்கள கண்ணன் சார் லவ் பண்ணுறாரு. ஆனால் ரங்கநாதன் சார் என்ன பண்ணிட்டாரு, அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு ருக்குவை நிச்சயம் பண்ணிட்டாரு. நான் லவ் பண்ணுற பொண்ணை உனக்கு எப்படி நிச்சயம் பண்ணலான்னு சொல்லி கண்ணன் சார் அரவிந்த் சாரை போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் நான் எப்படி சார் தொடர்ந்து இங்கே வேலையில் இருக்க முடியும்? கண்ணன் சண்டை போட்டானா? நோனோ, நிச்சயமாக இருக்காது சார். சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார். என் கண்ணால் பார்த்து தான் சார் நான் சொல்கிறேன். ஏதோ இங்கே வேலையில் இருந்த போது நான் இப்படி சொன்னாலாவது ஏதோ காரணம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். நான் வேலையை விட்டு போக போகிறேன். உங்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்கள் கிட்ட எதுக்கு சார் நான் அனாவசியமாக போய் சொல்லணும்? வேலையில் இருந்தபோது அதை தப்பு பண்ணி தான் மன்னிச்சிங்க சார். வரேன் சார். நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ருக்கு உன்னை வந்து பார்த்தாலே, அது வெறும் பாசம்தானா இல்லை அதையும் தாண்டி ஏதாவதா? வெறும் பாசம்னா ஏன்பா நீங்கள் வந்தோடனே உங்களை பார்த்து பயந்து ஒழியணும்? நான் ருக்குவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தோட. என்ன கண்ணா முட்டாள்தனமாக பேசுகிற? ராதிகா தான் என்னோட மாட்டு பொண்ணுன்னு மூச்சுக்கு 3 தடவை உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கா. இந்த நிலைமையில இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியடா. உங்கள் அம்மா மனசு உடைஞ்சிட மாட்டாளா? அம்மாக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன்.
என்னோட கோபம், பிடிவாதம், என்னோட ஆசை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் ருக்கு என்னோட வாழ்க்கைப்பா. யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹாய் சௌந்தர்யா. ஹாய் சதீஷ், எப்போ வந்த? அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இப்போ நல்லா இருக்கார் சௌந்தர்யா. நேற்று தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனேன். அப்பயே அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வந்த? 2 நாள் அப்பாவோட இருந்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்லை சௌந்தர்யா, ஏற்கனவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காரு. தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். எனிவே நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சௌந்தர்யா. என்ன சதீஷ், இதுக்கெல்லாம் போய் இல்லை சௌந்தர்யா, நீ மட்டும் கரெக்டான டைமில் பணம் கொடுக்கலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி சௌந்தர்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சௌந்தர்யா, நீ பணம் கேட்டோடனே ராகவன் ரொம்ப துடிச்சு போயிருப்பானே. கேட்டதும் உடனே கொடுத்துட்டானே, அவ்வளோ பயம். கேட்டதுதான் கேட்ட, ஒரு 50-60 கேட்டிருக்கூடாது. இத பாரு சதீஷ், ராகவனை வச்சு பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. ராகவன் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான். அவனால நான் எப்படி நிம்மதி இல்லாம இருக்கேனோ அதே மாதிரி அவனும் நிம்மதி இல்லாம இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இந்த பணத்தை ராகவன் கிட்ட இருந்து நான் கடனா தான் வாங்கினேன். அதை சீக்கிரமாவே திருப்பி கொடுக்கணும். அதை புரிஞ்சுக்கோ. ஏன் சௌந்தர்யா டென்ஷன் ஆகுற? கண்டிப்பா திருப்பி கொடுத்துடலாம். ம். போலி பத்திரம் தயாரித்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஆட, இன்னொருத்தனை மாட்டிக்கிட்டானா? சமீபத்தில் தொழிலதிபர் ஒருவரை நிலம் வாங்கி தருவதாக கூறி போலி பத்திரம் தயார் செய்து மோசடி செய்ததாக ராமச்சந்திரன், ராஜா என்று 2 தரகர்கள் கைது செய்யப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மற்றொரு குற்றவாளியாக கருதப்படும் பார்த்தசாரதி என்பவர் கோத்தகிரி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கும்பகோணத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி இவ்வழக்கில் தலைமறைவாக இருக்கும் மற்றொரு முக்கிய குற்றவாளி கண்ணப்பனின் கூட்டாளி என்று கருதப்படுகிறான். அட்ரா சக்க கதை எப்படி போறதா? ராஜாவை ஃப்ராடு கேஸ்ல மாட்டி விட்டதுக்கு காரணம் கண்ணப்பனா? சுந்தரத்தை பழி வாங்குற படலத்துல முதல் பலி ராஜா. ஓகே ஓகே, இது ஒன்று போறண்டா எனக்கு. டே சுந்தரம், ஒரு பக்கம் கண்ணப்பன், இன்னொரு பக்கம் நான். நீ நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. ஹலோ, யாரே? பத்மநாபனா? ஆமாம், பத்மநாபன் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் ரங்கநாதன் பேசுகிறேன் பத்தோ. சொல்லுடா, என்ன விஷயம்? பத்தோ, நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா இல்லை ஏதாவது வேலை இருக்கா? ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நான் நேரில் வரட்டுமா? முக்கியமான விஷயமா? எல்லாம் நம்ம ராஜா விஷயம்தான். நேரில் சொல்கிறேண்ணே. சரி. மாமி, மாமி. கூப்பிட்டேன் மாப்பிள. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் போயிட்டு இருக்கேன். மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொன்னேன்னா தலை பண்ணி வச்சுடுவேன். நீங்கள் உங்கள் இஷ்டமான எதையாவது சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன். நான் மட்டும்னா என்ன சமைச்சுக்கிறது? என்ன கேளுங்க. என்ன கேட்டால் எதையோ பண்ணி சாப்பிடுங்களேன். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதேங்கோ. அலமும் ருக்கும் இல்லாமல் வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. பேசாமல் ருக்கு இங்கேயே ஏதாவது படிக்க வைக்கக்கூடாதா? அவள் படிக்கிற படிப்பு பாம்பேல மட்டும்தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் பணத்தை கட்டியாச்சு, இப்போ மாற்ற முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, உங்களோட பேசிட்டு இருக்க முடியாது. நான் வரேன். பாம்பே ஏன் படிப்பான்? ஹலோ. அம்மா, நான் அலமு பேசுறேம்மா. என்னம்மா, பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் நல்ல சௌகரியமா தான் இருந்தது. அவர் இல்ல, இப்பதான் வெளியில எங்கேயோ கிளம்பி போனார். ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நானும் ருக்குவும் பத்திரமா பெங்களூர் வந்து சேர்ந்துட்டோன்னு அவர்கிட்ட சொல்லிடு. இது சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்றேன். சரி, ருக்கு இங்க பக்கத்துல இல்லையா? இல்லம்மா, இப்பதான் பாத்ரூம்ல குளிக்க போயிருக்கா. அப்படியா? வந்த உடனே என்னோட பேச சொல்லு. சரிம்மா, வச்சுடுறேன்.
என்னது இது? அலமு பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றா. மாப்பிள்ளை என்னடானா அவ பாம்பே போயிருக்கிறதா சொல்ற. எனக்கு தெரியாம ஏதோ திட்டம் போடுறாரு போல இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. பாத்துருவோம் ஒரு கை.